கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா டெக்ஸ் கடும் கூட. நீங்க உழைக்கிற காசுல அறவாசை நீங்க கவர்மெண்ட்டுக்கு டெக்ஸா பே பண்ணணும், இன்கம் டெக்ஸா. நீங்க எவ்வளவு கூடுதலா உழைங்களோ அவ்வளவு கூடுதலா உங்களோட டெக்ஸும் கூட்டிட்டு போகும். இப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 3 விஷயமும் தெரியறதுக்கு முதல் நீங்க ஏர்ன் பண்ற பணத்துல டெக்ஸ் அதிக அளவு பே பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஒரு வழி இல்லையான்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டிருக்க ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா கரெக்டா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிளஸ் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டெக்ஸ் ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று அந்த வீடியோல நான் கதைக்க போறேன். நான் ஒன்றும் டெக்ஸ் எக்ஸ்பர்ட்டோ டெக்ஸ் குருவோ இல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயம் 2-3 சொல்ல போறேன். இதுல நான் இனி டீடைலா போய் டெக்ஸ் கோடு இதை பத்தி எதையுமே கதைக்க போறேன். பேசிக்கான ஒரு விஷயம் ஒன்று கதைக்க போறேன். நீங்க கனடாவில் நீங்க ஏர்ன் பண்ற விஷயத்த 3 கேட்டகரியில பிரிக்கலாம். இதை தாண்டி கேட்டகரி இருந்தாலும் மெயினா 3 வகையில தான் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா T4 எம்ப்ளாயி, இதுதான் அநேகமானாக்கள் செய்யறேன். நீங்க எங்கேயாச்சும் யாராவது ஒரு கம்பெனில போய் நீங்க ஒர்க்குக்கு போவீங்கன்னு சொன்னா அங்க T4 எம்ப்ளாயா தான் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா T4A செல்ஃப் எம்ப்ளாய்ட். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லி இன்னொரு கேட்டகரி ஒன்றும் இருக்குது. மூணாவது கேட்டகரி கார்பரேஷன் ஓ பிசினஸ். அதே மாதிரி அதுல நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனா அநேகமான ஆட்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா, நீங்க செய்யற சேம் ஜாப்ல ஆல்மோஸ்ட் அநேகமான ஜாப்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் எந்த தொழிலை வச்சு உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். நான் ஒரு புரோக்கரேஜுக்கு இன்சூரன்ஸ் புரோக்கரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட புரோக்கரேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தார மணியை இந்த 3 மெத்தட்லயும் தாரத்துக்குரிய ஆப்ஷன் இருக்குது. அதாவது எங்க புரோக்கரேஜ்ல நான் salaried எம்ப்ளாயி T4 எம்ப்ளாயியா கூட நான் ஒர்க் பண்ணலாம், முதலாவது ஆப்ஷன். ரெண்டாவது செல்ஃப் எம்ப்ளாய்டா கூட ஒர்க் பண்ணலாம். மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு நம்பர் கம்பெனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறந்து அந்த பேங்குக்கு கூட நான் காசு எடுக்கலாம். நான் செய்ய போற தொழில், சேம் ஜாப் டியூட்டிஸ் எல்லாமே சேம் தான். ஆனா அவங்க எனக்கு பே பண்ற மணியை எப்படி பே பண்ணாங்கிறது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் அதை டிசைட் பண்ணலாம். அதுக்காக எல்லா ஜாப்லயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும் நான் சொல்ல வரல. நான் எந்த எக்ஸாம்ல சொன்னேன் அதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு நான் இதை சிம்பிளா விளங்கப்படுத்துறேன். ஓகே, இப்ப நீங்க செய்றீங்க, ஒரு தொழில் ஒன்று செய்றீங்க. அந்த தொழிலுக்கு நீங்க எடுக்கிற salary ஓகே இயருக்கு 100K வைப்போம். அதாவது டெக்ஸுக்கு முதல் தர salary 100K. இப்ப நீங்க இந்த ஏர்ன் பண்ற இந்த 100Kல $30,000 பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதாவது உங்களை நீங்க சாப்பிடுறது உங்களுக்குன்னு சொல்லி பொருட்கள் வாங்குறது சொல்லி $30,000 இயருக்கு நீங்க பர்சனல் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க. இன்னொரு 30,000 பிசினஸ் எக்ஸ்பென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வைப்போம். அதாவது அந்த பர்டிகுலர் ஜாப்பை செய்யறதுக்குன்னு சொல்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ற மணி. உதாரணத்துக்கு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ உங்களோட வீட்டுல ஒரு பகுதியை நீங்க ஆஃபீஸா பாவிக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க்கை செய்யறதுக்கு நிறைய நீங்க கால் பேசுறீங்க. ஸோ உங்களோட போன் பில்லுல ஒரு அரைவாசி உங்களோட ஒர்க்குக்காக பாவிக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஜாப்புக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கிளைண்ட்ஸ்களை மீட் பண்றதுக்கு நீங்க டிராவல் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அந்த டிராவலிங்குக்கு உங்களோட கேஸ்ல நீங்க பர்சனல் டிராவலிங் மாதிரி நீங்க பிசினஸ் டிராவலிங்க்கு ஒரு 50% யூஸ் பண்றீங்கன்னு வைப்போம். இப்படி உங்களோட ஜாப்பை செய்யறதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் ஒரு $30,000 வருதுன்னு வைப்போம். ஸோ $40,000 ரிமைனிங். இப்ப முதலாவது செனாரியோ, நீங்க இதே சேம் ஜாப்பை நீங்க ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களால எந்த விதமான டிடக்ஷனுமே பண்ண முடியாது. நீங்க 100K ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னா டோட்டல் 100Kக்குமே டெக்ஸ் பண்ணுவாங்க. அதுல நீங்க பர்சனல் எக்ஸ்பென்ஸையும் கழிக்க இயலாது, பிசினஸ் எக்ஸ்பென்ஸையும் கழிக்க இயலாது, எதுவுமே கழிக்க இயலாது. நீங்க மொத்தமா 100Kக்கு டெக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு டெக்ஸ் பண்ணுவாங்க? ஃபெடரல் இது டெக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரொவின்சியல் டெக்ஸ் இருக்கு, நிறைய டெக்ஸ் இருக்கு. நான் உதாரணத்துக்கு சும்மா ஒரு 30,000 ரெண்டமா போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஏர்ன் பண்ண 100Kல 30,000 கழிச்சிட்டு பேலன்ஸ் 70,000 வரும். அந்த $70,000 உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் 30,000, பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் 30,000, 60,000 கழிச்சா உங்களுக்கு ரிமைனிங் இருக்க போகுது ஜஸ்ட் $10,000. இதே சேம் ஜாப்பை நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா செய்றீங்கன்னு வைப்போம். செல்ஃப் எம்ப்ளாய்டா செய்யக்குள்ள நீங்க அந்த ஜாப்பை செய்யறதுக்குன்னு சொல்லி செய்யற அந்த எக்ஸ்பென்ஸ்ல பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் சொல்ற இந்த எக்ஸ்பென்சஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா நீங்க எடுக்கிற அந்த மணில இருந்து கழிக்கலாம். அதாவது நீங்க 100K ஏர்ன் பண்றீங்க, உங்களோட பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் 30,000 சொன்னா 100ல 30,000 போனா 70,000 பணம் இருக்குதானே, அந்த 70,000 பணத்துக்கு மட்டும்தான் நீங்க டெக்ஸ் பே பண்ணணும். டோட்டல் 100Kக்கு இல்ல. சோ நீங்க 70,000க்கு டெக்ஸ் பே பண்ணக்குள்ள உதாரணத்துக்கு உங்களோட டெக்ஸ் 20,000 தான் வருது. சோ 1 லட்சம் ஏர்ன் பண்றீங்க, உங்களோட செலவு 60,000, 40,000 மிச்சம். 40,000ல டெக்ஸ் 20,000 நீங்க பே பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு மிஞ்சுது எவ்வளவுன்னு சொன்னா 20,000 மிஞ்சுது. இதே இது நீங்க ஜாப் செய்யக்குள்ள 10,000 தான் மிஞ்சினது, இப்ப உங்களுக்கு 20,000 மிஞ்சுது. நீங்க ரெண்டு இடத்தையும் செஞ்சது சேம் தொழில் தான், சேம் விஷயம் தான். என்ன நீங்க ஏர்ன் பண்றத எப்படி ஏர்ன் பண்றீங்கிற பொறுத்து
நீங்க எவ்வளவு கடைசியா மிச்சம் வச்சிருக்கீங்கிறது மாறுபடுது. இதுலயும் அடுத்த அட்வான்ஸ் ஆன ஒன்று இருக்குது, இன்கோர்பரேஷன். அப்படி இல்லைன்னு சொன்னா கோஆபரேஷன், நம்பர் கம்பெனி சொல்லி நிறைய விஷயத்துல சொல்லுவாங்க. இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு. நான் நார்மலா சொல்றேன். ஓகே, இப்ப நீங்க இந்த 1 லட்சம் ஏர்ன் பண்ணினதை உங்களோட கம்பெனிக்குள்ள எடுத்து, அதாவது இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்டா நீங்க தான் பே பண்ணீங்க. அதாவது நீங்களும் கம்பெனி எல்லாமே ஒன்று தான். ஆனா இங்க பாக்கல கம்பெனிங்கிற ஒரு என்டிட்டி வேற, நீங்க வேற. இப்ப உங்களோட கம்பெனிக்கு டைரக்டா இது பே பண்ணுவீங்கன்னு சொன்னா, எடுப்பீங்கன்னு சொன்னா உங்களோட ஓன் நம்பர் கம்பெனிக்கு எடுக்கக்குள்ள இந்த கம்பெனியோட இந்த பிசினஸ் எக்ஸ்பென்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ்ல இருந்து கழிக்கலாம். அதே மாதிரி உங்களோட சலரி மாதிரி வழியால 30,000 நீங்க உங்களுக்குன்னு சொல்லி எடுத்து அந்த 30,000க்கு ஒரு சின்ன டெக்ஸ் ஒன்று பே பண்ணலாம். அதாவது நீங்க ஏர்ன் பண்றதே 30,000. நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 விடத்தையும் நீங்க ஏர்ன் பண்றது இதுல 100K, இதுல நீங்க பேலன்ஸ் 70,000. ஆனா நீங்க இந்த கோஆபரேட்டுக்குள்ள காசு எடுத்தீங்கன்னா கோஆபரேஷனுக்குள்ள காசு அடிக்கும். அதுல உங்களுக்கு தேவையான பர்சனல் எக்ஸ்பென்ஸ் 30,000 மட்டும் வெளியில எடுப்பீங்கன்னு சொன்னா அந்த 30,000க்கு மட்டும் சின்ன அமௌண்ட்ல நீங்க 4,000 5,000 அப்படிதான் நீங்க டெக்ஸ் பே பண்ண வேண்டி வரும், பர்சனல் டெக்ஸ். பிளஸ் கம்பெனிக்குள்ள இருக்கிற பேலன்ஸ் 70,000த்துல பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் 30,000 கழிச்சிங்கன்னு சொன்னா பேலன்ஸ் 40,000 கம்பெனிக்குள்ள இருக்கும். அந்த 40,000க்கு தான் கம்பெனிஸோட கோஆபரேட் டெக்ஸ் வரும். கோஆபரேட் டெக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 12% 15% சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கழிச்சா அதுவும் ஒரு சின்ன அமௌண்ட் தான் வரும். ஸோ இதுல 10,000 உங்களுக்கு சேவிங், இதுல 20,000 சேவிங் சொன்னா நீங்க இன்கோர்பரேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு 30 to 40,000 சேவிங்ஸ்ல வரும். யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த 3 விஷயத்துலயுமே செஞ்சது ஒரே தொழில் தான். நீங்க எப்படி ஏர்ன் பண்ணீங்கிற பொறுத்து நீங்க எவ்வளவு காசு நீங்க மிச்சம் முடியுங்கிறது தங்கிருக்கு. ஆனா இது 3லயும் வேற வேற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்ப தொழிற்சியக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கேரண்டி, பெனிஃபிட்ஸ் அது இதெல்லாம் கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்ட் செய்யக்குள்ள உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் இல்ல. அடுத்தது சிபிபி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இதுல கூடுதலா பே பண்ண வேண்டியிருக்கும். இதை விட என்ன இதுல அரவாச எம்ப்ளாய் பே பண்ண. நான் ஒரு டெக்ஸ் எக்ஸ்பர்ட் இல்ல, இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா அடுத்தது கம்பெனி கோஆபரேட் வைக்கக்குள்ள நீங்க எல்லாமே உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செய்யணும். ப்ராப்பரான ஒரு புக் கீப்பிங் சாஃப்ட்வேரோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ப்ராப்பரான புக் கீப்பரை வச்சு உங்களோட சாஃப்ட்வேரை இதை மேனேஜ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாப்ல T4A கெட் பெய்டுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா நீங்க T4 விட T4A சூஸ் பண்றது பெட்டர். அடுத்தது உங்களோட இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இயருக்கு 100,000 தாண்டி கூடுதலா போகுன்னு சொன்னா நீங்க ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு பணத்தை எடுக்கிறது அதை விட பெட்டர். ஏன்டா கம்பெனிக்கு உள்ள இருக்கிற காசை நீங்க அதுக்குள்ளே வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க பர்சனல் டெக்ஸ் எல்லாம் இல்ல. ஓகே, பர்சனல் டெக்ஸ் நீங்க வெளியால எவ்வளவுக்கு உங்க செலவு கிடைங்களோ அதுக்கு மட்டும் தான் பர்சனல் டெக்ஸ். அது நீங்க தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸையுமே பிசினஸ் எக்ஸ்பென்ஸ்ல போட்டு கழிச்சு விட்டுறலாம். அதுவும் இல்லாம உள்ளுக்கு பணம் இருக்கிறதால கோஆபரேட் டெக்ஸ் பர்சனல் டெக்ஸை விட சரியான குறைவு. ஸோ இந்த 3 விஷயமும் தெரிஞ்சு உங்களோட ஜப்புக்கும் உங்களுக்கும் எது சூட் ஆகும்னு சொல்லி இதை நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற டெக்ஸை லீகலான வேயில நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். இது சம்பந்தமா மேலதிகமா இன்டெப்தா போய் உங்களோட பர்டிகுலர் ஒர்க்குக்கு எந்த விதமான கேட்டகரியில இது பேமெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி இன்னும் டீப்பா போய் இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ல இருக்கிற ரிஸ்க்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சோம்னு சொன்னா நீங்க தாராளமா ஒரு டெக்ஸ் எக்ஸ்பர்ட் இல்லாட்டி டெக்ஸ் கன்சல்டன்ட் கண்டெக்ட் பண்ணி சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நான் கனடாக்கு வந்து கிட்டத்தட்ட பண்ணிட்டு 4 வருஷத்துக்கு மேலாவது எனக்கே இந்த விஷயம் எல்லாம் ரீசெண்டா இந்த இயர் தான் எனக்கே தெரிய வந்து. இதுக்கு முதல் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி ஏர்ன் பண்ணாலும் நம்ம அரைவாசி பணத்தை நம்ம கனடியன் கவர்மெண்ட்டுக்கு டெக்ஸா பே பண்ணியே ஆகணும்னு சொல்லி. ஆனா நீங்க எப்படி பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கீங்கிற பொறுத்து உங்களோட டெக்ஸ் நீங்க பே பண்ற வீதம் மாறுபடும். அதுவும் இல்லாம இன்னும் பெனிஃபிட் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க T4A செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகிக்கக்குள்ள உங்களை சூ பண்ணுவாங்கன்னு சொன்னா டிரெக்டா உங்களோட அசெட்ல கை வைப்பாங்க. ஆனா நீங்க கோஆபரேஷன் அறிக்கைக்குள்ள உங்களை யாரும் சூ பண்ணக்குள்ள உங்களோட கோஆபரேஷன்ல கை வைக்க இல்லாதோ சம்திங் அது நிறைய இருக்கு. இல்லாட்டி கோஆபரேஷன் வரணும் சூ பண்ணிக்கக்குள்ள உங்களோட பர்சனல் அசெட்ல ஆக்கள் கை வைக்க இல்லான்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. பட் ஐம் நாட் ஷுவர். ஸோ ஒரு பெட்டரான டெக்ஸ் எக்ஸ்பர்ட்டை அணுகி இது சம்பந்தமான மேல டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளுங்க. விஷயம் தெரியாம நீங்க மோர் தென் 100K மேல நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க உங்களுக்கு அறியாமலேயே நிறைய டெக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 3 விஷயம் தெரியாம விட்டுருக்குன்னு சொன்னா. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 100Kக்கு கீழே உங்க இன்கம் இருக்குன்னு சொன்னா T4A செல்ஃப் எம்ப்ளாய்டு லேர்ன் பண்ற பெட்டர். உங்களோட இன்கம் 100K தாண்டி போகும்னு சொன்னா பெட்டர் இன்கார்பரேட் பண்ணி ஒரு நம்பர் கம்பெனியை தொடர்ந்து எல்லாத்தையுமே அதுக்குள்ளால ரவுட்டிங் பண்றது பெட்டர். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைங்க? நீங்க T4ல ஒர்க் பண்றீங்களா, T4A அப்படி இல்லாட்டி கோஆபரேஷன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த இன்சூரன்ஸ் ஜாப்பை எந்த கேட்டகரிக்குள்ள நான் ஏர்ன் பண்ணேன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாலும் அதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த டெக்ஸ் சீசன் April 30th முடிய போகுது. ஸோ இன்னும் நீங்க டெக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னா போய் டெக்ஸ் ஃபைல் பண்ணிக்கொள்ளுங்க. பை.